கொஞ்சமா அமௌண்ட் கேக்குறாங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே போயிட்டேன் ஒரு இதுக்கு. ஒரு நிமிஷம். நீயும் சும்மா இருக்க மாட்டேன். நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒண்ணு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன? கமான் கமான், ஐ வெயிட்டிங். அந்த லெவல்ல பண்றீங்க நீங்க. அடுத்து வெயிட் லாஸ் என்னாச்சு? வெயிட் லாஸ் போனேன், நிறைய பேர் பேசினாங்க, வெளியூர்லாம் வர சொன்னாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்க ஊர்லயே ராமநாதபுரத்துல ஒரு இடத்துக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 மொத்தமாவே 15,000 அப்படின்னு கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாவே கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 3,000 5,000 இப்படிதான் கேட்டாங்க. நானும் பே பண்ணிட்டே இருந்தேன். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். கடைசியில என்ன ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஒரே ஒரு கப் மில்க் ஷேக் மட்டும் தான் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடவே கூடாது இன்னைக்கு ஃபுல்லா இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதை பார்த்துட்டு வரவங்கள்ட்டையும் என்ன வச்சு விளம்பரம் பண்றாங்க, தம்பி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்குல அப்படின்ட்டு. நானும் வேற வழியில ஆமா 4 நாள்ல 3 kg குறைஞ்சிருக்கு அப்படின்னு நானுமே ஃபேக்கா சொன்னேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டேன். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடையில வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தன் போதும். அன்னைக்கு சனிக்கிழமை தீபாவளி வேற வருது. பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏடிஎம்ல போடுறேன். ஏடிஎம்ல கார்டு ரூபா எடுக்க முடியல. பார்த்தா என் அக்கௌண்ட்ல இருந்து முதல் ₹1 பிடிக்கும். அப்படியே உடனே ₹400 பிடிக்கும். 400 அப்புறம் 140 இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். எல்லாம் என் கண்ணு முன்னாடியே ரூபா போயிட்டே இருக்கு. சரி நீ விட்டாச்சு. அதுக்கு பிறகும் அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல திருப்பி பிடிக்குது. பிடிக்கச்சு நான் என்ன ஆகுதுன்னா கார்டு இங்க இருக்கு. நான் ஊருக்கு திருச்செந்தூருக்கு போயிருக்கேன். உடனே அங்க போனேன், மேடத்துக்கிட்ட சொல்றேன், மேடம் இப்படி அக்கௌண்ட்ல ரூபா எடுக்கான், உடனே செக் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு அப்படின்னு நான் ஃபில் பண்ணி கொடுக்கேன். ₹11,500 கொடுக்கேன். உடனே ₹400 பிடிச்சிட்டான். அப்புறம் அடுத்த செக் எழுதுறேன், இன்னொரு ₹400 பிடிச்சிட்டான் செகண்ட்ல. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. நானும் 4 செக் எழுதி எழுதி கொடுக்கேன். அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. பிறகு அந்த ₹400 ₹40 ₹80 பிடிச்சிட்டான். இப்போ எனக்கு நான் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல தான் ரூபா போடுவாங்க. உடனே நான் இப்போ பேங்க்ல போய் உட்கார்ந்துக்கிட்டேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அக்கௌண்ட்ல போடுங்க ரூபா, நான் போன் பண்ணுவனே போடுங்க, இல்லாட்டி அவன் எடுத்துருவான். நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். உங்க பணத்தை ஒருத்த பிடிக்கிறான், உங்க கார்டும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஆனா அவன் யாருன்னு தெரியல. கார்டு பிளாக் ஆயிடுச்சு சார். கார்டு பிளாக் ஆகி அவன் எடுக்க, நான் எடுக்க முடியல. ஏன் முன்னாடி அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். நான் அந்த பையனுக்கு போன் பண்ணி சொல்றேன், பிளாக் பண்ணுங்கன்னா என்னால பண்ண முடியாது என்னாச்சு, நீங்க தான் போய் ஏதாவது பண்ணணும். என்னையா பண்ணுவீங்க? எனக்கு சொல்லியா. அது ஏன்டா சீலு எல்லாமே நான் பேக்லயே வச்சிருக்கேன். இப்ப கூட கார்ல வச்சிருக்கேன். நான் ஏதாவது அக்கௌண்ட்ல வந்தா உடனே எடுக்கணும். ஏன்னா கார்டும் இப்ப பிளாக் ஆயிடுச்சு. அந்த இது வந்து எங்க போகுதுன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, மேனேஜருக்கும் தெரியல. இது வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு? இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹60,000 பக்கம் போயிருக்கு. எது இந்த இதுலயா? ₹1 எடுத்து ₹20 முத ₹1